அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகவும் 21/7/2024 தேதி முதல் 13/8/2024 தேதி வரை உள்ள இந்த காலகட்டங்கள்ல மீண்டும் தர்மம் வெல்லும் என்றளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் புதன் பகவான் 21/7/2024 தேதியன்று வக்ரம் பெறுகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கல யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியான உங்களுடைய ஜென்ம ராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் வக்ர இயக்கத்திலும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசினியர்களுக்கு புதனுடைய வக்ரகதி நிகழக்கூடிய காலகட்டங்களை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் தனாதிபதி சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு சுக்கிரனும் புதன் வக்ரத்திலும் இணைந்திருக்கிறாங்க. இதனால் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கிர யோகமும் செயல்படும். இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதாவது ஒரு வகையில தடைப்பட்டு வந்த நிலையில மீண்டும் அந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வர இருக்குதுங்க. அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் வலுவிழந்து இருப்பதால ஆரோக்கியம் சீராகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ரத்தில் இருப்பதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமாக குறிப்பிட்டிருக்குதுங்க. அதே போல கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு வித்தையையும் கண்ணால் பார்த்தவுடன் கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டுங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான்ங்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகுங்க. ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாருங்க. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக விளங்குகிறாரு. இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளிலும் வேண்டுமானாலும் வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகமாக இருக்கிறது. அதே போல புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமைங்க. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம் மற்றும் கன்னி. இதே போல் புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்று புதன் பகவானுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்ய தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரித்திருக்குதுங்க ஜோதிட சாஸ்திரம். ஸ்ரீ பகவான் புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானுடைய வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நைவேத்தியமம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்குதுங்க திருவெண்காடு ஸ்தல புராணம். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள் சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் இருக்கும் புதன் பகவானை புதன்கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகமாக இருக்குதுங்க. இப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இக்காலகட்டங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்துல புதிய வழக்குகள் வரலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் வழக்குக்கு வீதமாக செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல உடன்பிறப்புகள்ல ஒத்துழைப்பு குறையுங்க. எது சொன்னாலும் அதுவற்றில் ஏதாவது ஒரு கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டங்களில் பயணங்கள் அதிகரிக்கும்.
அதிகரிக்குங்க. பயணங்கள் அதிகரித்தாலும் உங்களுக்கு அவற்றில் எந்த ஒரு சாதகமும் ஏற்படாதுங்க. ஆனால் அவற்றால் ஆதாயமும் இருக்காது, அலைச்சல் மட்டுமே மிஞ்சுங்க. உடல் நலன்ல நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி இதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகளை குறைக்க உதவுங்க. உத்தியோகத்தில் விருப்பமில்லாத இடமாற்றம் கிடைக்குங்க. இது மன வருத்தத்தை உண்டாக்கலாங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனமாக இருப்பது மிக நல்லதுங்க. பணம் வந்த மறு நிமிடமே ஏதாவது ஒரு வகையில் செலவாகி கொண்டே இருக்குங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரைய செலவுகளை தவிர்க்க முடியாது. ஆனால் இந்த விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடும் போது ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை புதனுடைய நிலை அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதாவது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. அதாவது கெட்டவன் கெட்டிட்டில் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப தடையாக இருந்த காரியங்கள் தானாக நடைபெறுங்க. பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. அதே போல கொடுக்கல் வாங்கலில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் கூட இப்பொழுது படிப்படியாக நடைபெற தொடங்குங்க. ஆனா தற்போது புதன் வக்ரத்தில் இருப்பதால இந்த காரியங்களிலும் ஏதாவது ஒரு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாக சூழ்நிலையை கையாள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியுங்க. அதே போல உங்களுடைய மனதில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த நேரத்தில் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பகவானுடைய வக்ரம் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய பதவிகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதரவு பெருகுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கடகராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. அதே போல பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல பெண்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.